தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்சிஆர்டி புக்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் பைலிங்குவலா கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். சாப்டர் வைஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்ட் 2 அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ சம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் 8.2ல இருந்து பார்க்கணும் இல்லையா? சரி, சம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பை பாண்ட்ஸ். ஸோ பை பாண்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. In a pi bond formation, parallel orientation of two p orbitals on adjacent atom is necessary for a proper sideways overlap. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? parallel orientation இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஒரு p ஆர்பிட்டால் இருக்கு. எக்ஸாம்பிள் py. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு py ஆர்பிட்டால் இருக்கு. இது ரெண்டும் தான் சைட்வைஸ் ஆர் லேட்ரல் ஓவர்லாப் ஆக போகுது. சரி, இதுதான் parallel orientation of 2p orbitals அப்படின்னு சொல்றாங்க. 2p orbitals. ஓகேவா? ஃபைன். ஸோ adjacent atoms, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 ஆட்டம்ஸ்ல இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு கார்பன் ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கார்பன் ஆட்டம்னா இது ஒரு கார்பன் ஆட்டம். இந்த ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய p orbitals சைட்வைஸ் ஓவர்லாப் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பை பாண்ட் கிடைக்கும் இல்லையா? ஆல்ரெடி சிக்மா பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாம இந்த இடத்துல இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? சிக்மா பாண்ட் இல்லையா? இந்த ஓவர்லாப் ஹெட் ஆன் ஓவர்லாப் சிக்மா பாண்ட். அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால்ஸ் சைட்வைஸ் ஓவர்லாப் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுறதுனால கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா பை பாண்டுன்னு சொல்றோம். ஃபைன். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. தென் okay, thus in CH2 double bond CH2 molecules all the atoms must be in the same plane. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த CH2 double bond CH2ல எல்லா ஆட்டம்ஸுமே ஒரே பிளேன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. பிளேன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இது ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒன். ஃபைன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கார்பன் இருக்கு, டபுள் பாண்டு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரைகோனல் பிளேனார் இல்லையா? ட்ரையாங்குலர் பிளேனார், ட்ரைகோனல் பிளேனார். இது ஒரு ட்ரையாங்குலர் பிளேனார். அப்போ இந்த 4 ஆட்டம்ஸ்மே ஒரே பிளேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The p orbitals are mutually parallel and both the p orbitals are perpendicular to the plane of the molecules. So இந்த p orbitals எப்படி இருக்குன்னா mutually parallel இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு parallel இருக்கு. அதே மாதிரி அது எப்படி இருக்கு அப்படின்னா perpendicular to the plane. இதோ இங்க ஒரு plane இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பேப்பர் நோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நோட்டுக்கு மேலேயும் நோட்டுக்கு கீழேயும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு எதிர்க்க வச்சுக்கோங்க, கண்ணுக்கு நேரா. ஃபைன். ஸோ அந்த நோட்டுக்கு மேலேயும் நோட்டுக்கு கீழேயும், எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிளேன் வரைகிறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பை பாண்ட் இருக்கு. ஓகேவா? இது அபோவ் த பிளேன். இதுக்கு கீழே ஒன்று இருக்கும். அதை என்னால இந்த இந்த பிளேனை மறைச்சிட்டு தான் வரைய முடியும். அப்படி இல்லைன்னா இங்க டாட் டாட்டா வரையலாம் இல்லையா? ஸோ இது எங்க இருக்குன்னா, இதோ இங்க ஒரு பிளேன் இருக்கு இல்லையா? இந்த பிளேனுக்கு கீழே ஒன்று இருக்கு, மேல ஒன்று இருக்கு. இந்த மாதிரி தான் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Perpendicular to the plane. Fine. Rotation of one CH2 fragment with respect to other interferes with maximum overlap of p orbitals. So என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் எப்போ ஓவர்லாப் ஆகும் அப்படின்னா CH2 fragment இருக்கு இல்லையா, அது ரொட்டேட் ஆகும்போது rotation of one CH2 fragment with respect to the other interferes. ஸோ இப்போ இதை நீங்க ஹோமோலாகஸ் சீரீஸ்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குன்னா CH2 then CH3. Consider it is a N-butane, right? இதுல இருக்கக்கூடிய இந்த CH2 அல்லது இந்த CH2 யூனிட்டை நான் என்ன பண்ண போறேன்? ரொட்டேட் பண்ண போறோம். ரொட்டேஷன் ஆஃப் ஒன் CH2 fragment with respect to the other. இப்போ இதை ரொட்டேட் பண்ண போறோம்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன் கூடயும் இந்த கார்பன் கூடயும் 1 3 இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கார்பன் கூட அது என்ன இருக்கும்? இன்டர்ஃபியர்ல தானே இருக்கும். ஃபைன். ஸோ இதனால with maximum overlap of p orbitals and therefore such a rotation of both carbon carbon double bond is restricted. ஸோ அங்க ஓவர்லாப்பிங் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா இது ரொட்டேட் ஆகும். ஓகேவா? பட்
இதோ இருக்கு இல்லையா, இந்த ஈத்தீன் மாலிகுலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய CH2ல இங்க ஒரு C இருக்கு, இங்க 2 H இருக்கு, இங்க ஒரு C இருக்கு, அது கூட 2 H இருக்கு. இந்த கார்பனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய கார்பனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இந்த கார்பனை மட்டும் நான் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும், கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ. இஸ் தட் பாசிபிள் டு ரொட்டேட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எந்த ஒரு ஃப்ரூட் வேணா எடுத்துக்கோங்க. கன்சிடர் 2 லெமன் இருக்கு, ஓகேவா? 2 லெமனுக்கும் நடுவுல ஒரே ஒரு குச்சி சொருகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு குச்சியை 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு லெமனை கையில பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு இன்னொரு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற லெமனை உங்களால ரொட்டேட் பண்ண முடியும், எந்த பக்கம் வேணா ட்விஸ்ட் பண்ண முடியும், ஆமா தானே? சரி, இன்கேஸ் இதே லெமன்ல 2 குச்சி சொருகினதுக்கு அப்புறம், ஓகேவா, இப்போ நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குச்சி 2 ஒன்னாக்கிக்கும், முறுக்கிக்கும், ஒன்னோட ஒண்ணு முறுக்கிக்கும், ஒரு குச்சி உடையும் இல்லையா? ஃபைன். இந்த மாதிரி தான் இங்க டபுள் பாண்டு. டபுள் பாண்டை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, டபுள் பாண்ட் இருக்கிற மாலிகுல்ஸை வி கான்ட் ஏபிள் டு ரொட்டேட் பண்ண முடியாது. அப்படி ரொட்டேட் பண்ணாலும் அந்த பாண்ட் என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். ஏன்னா இங்க மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் இருக்கு அப்படின்றத தான் அவங்க சொல்றாங்க, ஓகேவா? ஃபைன். The electron charge cloud of the pi bond is located above and below the plane of the bonding atoms. So எந்த 2 ஆட்டம் பாண்ட்ல இருக்கோ அந்த 2 ஆட்டமுடைய பிளேனுக்கு அபோவா, மேலையும் கீழையும் என்ன இருக்கு, இந்த பை பாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு புரியுது தானே? சரி. ஸோ பை பாண்டுடைய எலக்ட்ரான் கிளவுட் அல்லது சார்ஜ் கிளவுட், இங்க சார்ஜ்னு தான் காமனா கொடுத்துருக்காங்க. பட் பை பாண்டை பொறுத்த வரைக்கும் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ப எலக்ட்ரான் கிளவுட்னு நம்ம சொல்லலாம். இந்த சார்ஜ் கிளவுட் நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் பி a பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? இட் ஷுட் பி a நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் சார்ஜ் கிளவுட நம்ம நெகட்டிவ் கிளவுட், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். This results in the electrons being easily available to the attacking reagents. அப்போ இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த பை பாண்ட்ஸ் தான் அல்லது எலக்ட்ரான் சார்ஜ் தான் ஈஸியா அட்டாக்கிங் குரூப்க்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவைலபிளா அர்த்தம்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு. அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்துச்சுன்னா, E+ வந்துச்சுன்னா ஈஸியா இந்த பை பாண்டை வந்து அது என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். பிகாஸ் த பை பாண்ட் ஹாஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் கிளவுட் இந்த இடத்துல நிறைய இருக்கிறதுனால ஈஸியா ஒரு எலக்ட்ரோஃபைலால வந்து இந்த பை பாண்டை அட்டாக் பண்ண முடியும், ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. This results in the electron being easily available to the attacking reagent. In general, pi bonds provide the most reactive centers in the molecule containing multiple bonds. So ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல்ல எங்கேயாவது சில இடங்கள்ல மல்டிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அதுல பை பாண்ட் கண்டிப்பா இருக்குமா? அந்த பை பாண்ட்ல தான் ரியாக்டிவ் சென்டர்ஸ் அதிகம். அதாவது அந்த பை பாண்ட் தான் பிரேக் ஆகி ரியாக்ஷன் நடக்கும். ஐதர் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்மா பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிக்மா பாண்ட் பிரேக் ஆகுமா, பை பாண்ட் பிரேக் ஆகுமானா பை பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். பிகாஸ் பை பாண்ட் இஸ் வீக்கர் தேன் சிக்மா பாண்ட், ஓகேவா? ஏன்னா எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கு. ஃபைன். ஸோ இங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் 8.2. இது பாத்தீங்கன்னா உங்களால கெஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஈச் கார்பன் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ்? ஸோ ஒரு காம்பவுண்ட்லயும் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எப்போலாம் கார்பன் கிட்ட என்ன இருக்கணும், சிங்கிள் பாண்ட் இருக்கும். கார்பன் வித் ஆல் த 4 bonds ஆர் சிங்கிள், தென் இட் இஸ் கால்டு sp3. கார்பன் டபுள் பாண்ட் கார்பனா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் sp2. அண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பனா இருந்துச்சுன்னா sp ஹைபிரிடைசேஷன் லீனியர். இது ட்ரைகோனல் பிளேனார், இது டெட்ராஹெட்ரல். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான் இல்லையா? ட்ரைகோனல் பிளேனார், இது லீனியர். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இங்க ஹைபிரிடைசேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ABCDE 5 கொடுத்துருக்காங்க. 5த்துமே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும்னு நான் நம்புறேன், ஆமா தானே? சரி, ப்ராப்ளம் 8.3 என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் த ஸ்டேட் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த கார்பன் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த மாலிகுல். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு ஹைபிரிடைசேஷனும் எழுத சொல்றாங்க, ஷேப்பும் எழுத சொல்றாங்க, ஓகேவா? அதுக்கான ஆன்சர்ஸும் இங்க இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாருங்க, கோ த்ரோ பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டுமே, எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இதை மட்டுமே கூட தனியா நம்ம வீடியோ பண்ணலாம், ஓகேவா? ஃபைன். 8.3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் இருக்கு, அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் N-பியூட்டேன் எழுதும்போது என்ன பண்ணேன், CH3 CH2 2 times then CH3 இந்த மாதிரி தானே எழுதணும்.
சோ இந்த மாதிரி எழுதணுமா அல்லது இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா எழுதலாமா, எந்த மாதிரிலாம் ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸை எழுதலாம், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். ஓகே. கம்ப்ளீட் கண்டென்ஸ்டு அண்ட் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ். ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு, தென் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் தான் லாஸ்டா நான் இப்போ இந்த மாதிரி போட்டது. ஃபைன். ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் இன் செவரல் வேஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்துல நம்மளால எழுத முடியும். The Levy structure or dot structure, dash structure, condensed structure, and bond line structural formulas are some of the specific types. ஸோ இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அவங்க ஸ்பெசிபிக்கா சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆர் லீவி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? லீவி ஸ்ட்ரக்சர்னாலும் டாட் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒண்ணுதான். ஓகே. தென் டேஷ் ஸ்ட்ரக்சர், சாலிட் வெட்ஜ், டேஷ்டு வெட்ஜ்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டேஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர், எவ்வளவு தூரம் நம்ம சுருக்கி எழுதுறோமோ அதை தான் நம்ம கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் CH3ன்னு நம்ம எழுதுவோம். ஆனா எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம்னா C with 3 ஹைட்ரஜன் அப்படின்னு பெருசு பெருசா எழுதி இருக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி எல்லாம் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் எழுதுனா ரொம்ப டைம் ஆகும். ஃபைன். ஸோ இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர், ஷார்ட்டா எழுதுறது. அண்ட் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர், வெறும் லைன் மட்டும் வச்சு வரையக்கூடியது. ஓகேவா? The Levy structures, however, can be simplified by representing the two electron covalent bond by a dash. ஸோ இந்த லீவி ஸ்ட்ரக்சர் தான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டேஷ் வரைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ்னா அர்த்தம்னா ஜஸ்ட் இங்க பாண்டுன்னு ஒன்று போட்டுருக்கல, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு, இதுதான் டேஷ்னு சொல்றாங்க. இது ஒரு டேஷ், இது ஒரு டேஷ். சரியா? ஃபைன். Such a structural formula focuses on the electrons involved in bond formation. இந்த பாண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, a bond is the constitute of two electrons. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்பன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு. அப்போ நான் இந்த மாதிரி தான் வரைவேன். ஓகேவா? ஃபைன். இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி இங்க கார்பன் ஹைட்ரஜன் கூட எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ இது 2 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான். தென் இங்க என்ன இருக்குன்னா, கார்பன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்கமிங் நியூக்ளியோஃபைல் ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நான் மீத்தேனையே எடுத்துக்கிறேன். ஸோ இல்ல ஆல்கஹாலா எடுத்துக்கலாமா? சரி, OH. இந்த ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஆக்சிஜனோட எலக்ட்ரானை நான் ஸ்டார் போடுறேன் ஆஸ்ட்ரிக்கா. ஃபைன். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட். அப்போ இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கா கார்பனை சுத்தி? ஓகே. இதை தான் ஆக்டேட் ரூல்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம லீவி ஸ்ட்ரக்சர்ல வரையக்கூடியது. ஆனா இந்த மாதிரி டாட்லாம் வச்சுட்டு இருக்கிறத விட இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி டேஷஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேஷுக்கு என்ன அர்த்தம்னா பாண்ட். இந்த டேஷ் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்பயுமே, பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இங்க மியூச்சுவலா ஷேரிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2 எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த டேஷ் லைனை வரையும். ஃபைன். Such a structural formula focuses on electrons involved in a bond formation. இது உங்களுக்கு புரியுதா? ஓகே. A single dash represents a single bond. ஒரு சிங்கிள் டேஷ் என்றது சிங்கிள் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. டபுள் டேஷ் இருந்துச்சுன்னா, 2 கோடு இருந்துச்சுன்னா அர்த்தம் டபுள் பாண்ட்னு அர்த்தம். இஸ் யூஸ்டு ஃபார் a double bond and a triple dash represents the triple bond. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதானே? இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கவே தேவையில்ல. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாண்ட், ஒரு டேஷ் இருந்தா ஒரு பாண்ட், டபுள் டேஷ் இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட், ட்ரிபிள் டேஷ் இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட்னு சொல்றாங்க. ஃபைன். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம்ல. ஓகே. Lone pair of electrons on heteroatoms, example oxygen, nitrogen, sulfur, halogen, etc. may or may not be shown. So சில மாலிகூல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சில மாலிகூல்ஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு ஹெட்டிரோ ஆட்டம்ஸ். எந்த மாதிரி ஆட்டம்ஸ்னா, நம்ம ஒரு 3 ஆட்டம் மட்டும் நான் சொல்றேனே, ஏன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டும் படிப்பீங்கல்ல. சரி, NOF, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இந்த ஆட்டம்ஸ்க்குலாம் என்ன இருக்கும் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கும். நைட்ரஜன் கிட்ட எத்தனை லோன் பேர் இருக்கும்? 1. ஆக்சிஜன் கிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? தென் ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின் கிட்டயோ அல்லது குளோரின், புரோமின், இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா 3 லோன் பேர் இருக்கும். லோன் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் பாண்ட் பட் இட் இஸ் இன் அ வேலன்ஸ் ஷெல். பாருங்க, நான் இங்க ஜஸ்ட் கான்ஃபிகரேஷனை சொல்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, so configuration 1s2 2s2 2p3. ஓகே. சோ இதுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸ் K and L, செகண்ட் ஷெல் வேலன்ஸ் ஷெல் ஆர் அல்டிமேட் ஷெல்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 5 எலக்ட்ரான்ஸாலுமே பாண்டை மேக் பண்ண முடியும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஆனா அதுல 3 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா, நைட்ரஜனுடைய
பாண்ட் ஆர்டர் 3. அப்போ 3 பாண்டை மேக் பண்ணுது. மீதி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதே வேலன்ஸ் ஷெல்லுல அந்த எலக்ட்ரான்ஸ் சும்மா தானே இருக்கும், பாண்ட்ல இன்வால்வ் ஆகாதுல. அதனால பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகாம வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா லோன். லோன்னா தனியா இருக்கு. ஓகே, பேர் தனியாவா இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் ஒன்னா இருக்கு, ஆனா பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம இருக்கு. சோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஃபைன். இது நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர்னு சொன்னோமா. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு நீங்க எழுதி பாத்தீங்கன்னா தெரியும். அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. அப்போ டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 2. ஆக்சிஜனால 2 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். ஹோப்பினோ வாட்டர் மாலிக்யூல் ஆக்சிஜனால என்ன பண்ண முடியும், 2 பாண்ட் மேக் பண்ண முடியுமா. அப்போ இங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு வேலன்ஸ் ஷெல்லுல. 2 + 4 6 எலக்ட்ரான்ஸ். இந்த 6 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். மீதி 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாது, பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் இங்க ஒரு லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர். மொத்தமா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, தெரியுதா. இது 2 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான், இது ஒரு பேர், இது ஒரு பேர். சோ அப்ப ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர். இதே மாதிரி ஹாலஜனுக்கு நீங்க எழுதி பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இங்க 2s2 then 2p5 அப்படின்னு இருக்கும் இல்லையா. சரி, அதுல உங்களுக்கு 3 லோன் பேர்ஸ் இருக்கும். ஏன்னா பாண்ட் ஆர்டர் 1. ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்கும் பாண்ட் ஆர்டர் 1. அதனால 3 லோன் பேர்ஸ். சோ இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜனுக்கு அல்லது நைட்ரஜன் ஃபேமிலியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு லோன் பேர், ஆக்சிஜன் ஃபேமிலியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு 2 லோன் பேர்ஸ், தென் ஃப்ளூரின் ஆர் ஹாலஜன் ஃபேமிலியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்கும் என்னது 3 லோன் பேர்ஸ். ஓகேவா. சோ எத்தனை லோன் பேர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இந்த ஒரு காம்பவுண்ட் எழுதும் போது எக்ஸாம்பிள் எத்தனால்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். C2H5OH இப்படியும் எழுதுவாங்க. சில நேரத்துல C2H5OH அப்படியும் எழுதுவாங்க. அப்ப ஆக்சிஜன் மேல லோன் பேரை போடுவாங்க, சில நேரத்துல போடாம இருப்பாங்க. அப்போ அதை மே ஆர் மே நாட் நம்ம எழுதலாம், எழுதாமலும் விடலாம்னு சொல்றாங்க. ஓகே தானே, ஃபைன். சோ அடுத்தது இங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாருங்க. thus ethane C2H6, ethene CH2 double bond CH2, ethine or acetylene இல்லையா, and methanol CH3OH can be represented by the following structural formulas. so கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. நான் பேஜ் கீழே இறக்கும் போது பாப்பீங்க. such structural representations are called as complete structural formula. இங்க கீழே கொடுத்திருக்கக்கூடிய எல்லா டயக்ராம்ஸ்மே என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். சோ இங்க ஈத்தேன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு CH3 bond CH3 இல்லையா, CH3 bond CH3 or C2H6 அப்படின்னு சொல்லுவேன். 2 கார்பன் இருந்தாலே ஈத்து, 1 இருந்தா மீத்து, 2 இருந்தா ஈத்து இல்லையா. சோ ஈத்து எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கனால ஈத்தேன்னு சொல்றோம். அதே ஈத்து தான் இங்கேயும் இருக்கு ரூட் வேர்டு. ஆனா இங்க ஏன் ஈன் வந்திருக்கு அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கு, அதனால ஈன். சரியா, டேஷ் தான் டபுள் பாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபைன். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 2 கார்பன் இருக்கு, அதனால ஈத்து. ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, 3 பாண்ட் இருக்கு, அதனால YNE. சோ சிங்கிள் பாண்ட் இருந்தா ஏன்னு, டபுள் பாண்ட் இருந்தா ஈன்னு, ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன்னு. ஓகேவா. இதெல்லாமே நீங்க 10th பாத்துட்டீங்க தானே நாமென்க்ளேச்சர்ல, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல. ஃபைன். சோ மெத்தனால், மெத்தனால்ல பாருங்க CH3 ஒரு கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன். அதுல ஆக்சிஜன் கிட்ட என்ன இருக்கு, 2 லோன் பேர் இருக்கு, தெரியுதா. இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். சோ அந்த லோன் பேரை எழுதினாலும் சரி, எழுதாம CH3OH அப்படின்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இது கம்ப்ளீட் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர். ஃபைன். ஓகே. சோ அதே சமயம் இந்த இடத்துல பாண்ட் எல்லாம் போடாம வெறும் CH3OH அப்படின்னு எழுதினாலும் இது மெத்தனால் தான். சார் இங்க கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பாண்ட் இருக்குமா இருக்காதான்னு கேட்காதீங்க. இதோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, இதுதான் என்னது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். சோ வழக்கமா நீங்க புக்ல எல்லா இடத்துலயுமே கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் பாப்பீங்க. இந்த மாதிரி டீடைலா ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகேவா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் ஒன், these structural formulas can be further abbreviated by omitting some or all of the dashes. சோ என்ன சொல்றாங்க, இந்த டேஷ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒமிட் பண்ணிட்டு மீதியை மட்டும் வச்சு கொஞ்சம் எழுதலாம். சோ 1-2 டெலீட் பண்ணாமலும் இருக்கலாம், அல்லது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டும் எழுதலாம். ஓகேவா, ஃபைன். அண்ட் பை இண்டிகேட்டிங் த நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் குரூப்ஸ் அட்டாச்ட் டு an atom by a subscript. சப்போஸ் ஒரே குரூப், ஒரே மாதிரியான குரூப் நிறைய இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை சப்ஸ்கிரிப்ட்ல இண்டிகேட் பண்ணலாம். 2 டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்குன்னா CH23 அப்படின்னு எழுதலாம். ஃபைன். அதை நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். The resulting expression of the compound is called a condensed structural formula. So இந்த மாதிரி டேஷ்லாம் விட்டுட்டு, அதாவது பாண்ட் எல்லாம் விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா எழுதலாம். அதுதான் என்னன்னு சொல்றோம், கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு சொல்றோம். ஓகேவா. thus ethane CH3 CH3, ethene CH2 double bond CH2. இப்ப பாருங்க, ஈத்தேன்ல சிங்கிள் பாண்ட் வேணும், ஆனா அதை எழுதல. பட் ஈத்தீன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஈத்தைன் பாருங்க CH
பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் CH. அதுல ஹச்சுக்கும் சிக்கும் நடுவில் இங்க இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா சாரி, ஈத்தைன்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டை கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைன். மெத்தனால்ல எதையும் மென்ஷன் பண்ணல. வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு பாண்டை மென்ஷன் பண்ணலாம். ஓகே தானே? சரி, நம்மளுக்கு வேணும்ன்ற இடத்துல டேஷை மென்ஷன் பண்ணிக்கலாம் பாண்டை. அப்படி இல்லைன்னா மொத்தமாவே சிம்பிளாவே எழுதலாம். இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபைன். ஸோ சிமிலர்லி என்னென்ன காம்பவுண்ட்ஸ் பாருங்க. CH3 CH2 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 CH2. ரொம்ப நேரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, இங்க இருக்கிறது தான் படிக்கிறேன். ஓகே. ஸோ 8 கார்பன்ஸ் இருக்கு. 8 கார்பன் இருந்துச்சுன்னா ஆக்டேன் இல்லையா? 8 இருந்துச்சுன்னா ஆக்ட், சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஆக்டேன் சொல்லுவோம். அதுல இந்த CH2 மட்டுமே ஹோமோலாகஸ் சீரிஸ் எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு. டெர்மினல்ஸ்ல இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் CH3 தான் இருக்கு. அதை எழுதிருக்காங்க. CH3 ரைட் கார்னர்ல CH3. நடுவுல CH2 இத்தனை தடவை எழுதணும்னு அவசியம் இல்லை. CH2 6 டைம்ஸ். இந்த 6 இருக்கு இல்லையா, இது என்னது, சப்ஸ்கிரிப்ட். கீழே எழுதக்கூடியது சப்ஸ்கிரிப்ட், மேல எழுதுறது சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த சப்ஸ்கிரிப்ட்ல ஜஸ்ட் எத்தனை இருக்கோ அதை எழுதிட்டா போதும், நம்ம ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல எழுதுற ஃபார்ம். Fine. For further simplification, organic chemists use another way of representing the structures. So வேற ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம, அதாவது வேற ஒரு ரெப்ரசன்டேஷன்லயும் நம்ம ஸ்ட்ரக்சரை எழுதலாம்னு சொல்றாங்க. In which only lines are used. So அதுல என்ன பண்ணாங்கன்னா வெறும் லைன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. In this bond line structural representation of organic compounds, carbon and hydrogen atoms are not shown. So இந்த மாதிரி லைன் வரைஞ்சா அதுல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இங்க கார்பன் இருக்கு, இந்த இடத்துல கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு, அது கூட ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அது எதையுமே ரெப்ரசென்ட் பண்ணல, வெறும் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஆக்சிஜன் ஹெட்டிரோ ஆட்டம் வரும்போது நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல ஆல்கஹாலா இருக்கிறதுனால ஹைட்ரஜனை ரெப்ரசென்ட் பண்ண, இல்லைன்னா பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஃபைன். ஸோ in this bond line structural representation of organic compound, carbon and hydrogen atoms are not shown. இதை நம்ம சொல்ல மாட்டோம். And the lines representing carbon-carbon bonds are drawn in zigzag fashion. இதை நம்ம எப்படிதான் எழுதணும்னா, இப்படியே எழுதிட்டு இருந்தா இங்க 4 கார்பன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகாது. இது ஸ்ட்ரெயிட் லைன், 2 கார்பனை தான் நான் டெர்மினல்ஸ்ல இருக்கிறதா நினைப்பேன். அப்போ 4 கார்பன் இருக்குன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னா ஜிக்ஸாக்கா போடுவேன். 1 2 3 4 இந்த 4 இடத்துலயும் கார்பன் இருக்கிறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி zigzag ஃபேஷன்ல தான் நம்ம எழுதணும்ன்றத சொல்றேன். The only atoms specifically written are oxygen. சோ என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா எழுதுவோம் அப்படின்னா, ஆக்சிஜன் ஆட்டம், குளோரின் ஆட்டம், நைட்ரஜன், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சில ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதுவோம். அதாவது ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் எக்ஸெப்ட் கார்பன் ஹைட்ரஜன். கார்பன் ஹைட்ரஜன் தவிர வேற எந்த ஆட்டமா இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணணும். கார்பன் ஹைட்ரஜனா இருந்தா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஃபைன். The terminals denote methyl group. So இந்த கார்னர்ல இருக்கிற இடம் தோ இருக்கு இல்லையா, இந்த இடம் அல்லது இந்த 4th கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பனும் என்ன இருக்கிறதா அர்த்தம், மெத்தில் CH3 இருக்கிறதா அர்த்தம். இந்த செகண்ட் கார்பன்லயும் 3rd கார்பன்லயும் என்ன இருக்குன்னா CH2 இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். CH3 CH2 CH2 CH3. ஸோ இதுதான் பியூட்டேன். இந்த பியூட்டேனை தான் இங்க எழுதியிருக்காங்க. இந்த CH3 இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் 4th கார்பன்லயும் இருக்கு. அதை அப்படியே எழுதியிருக்காங்க டெர்மினல்ஸா. ஓகேவா? நடுவுல இருக்கிறதுலாம் CH2 யூனிட்னு அர்த்தம். ஃபைன். Unless indicated otherwise by a functional group. Okay. While the line junctions denoted carbon atoms. So junction னு சொல்றோம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணா சேருது இல்லையா, அந்த junctionsலாம் carbon atoms bonded to appropriate number of hydrogen atoms. So அங்க டபுள் பாண்ட் இருந்துருந்துச்சுன்னா, இப்போ இது பியூட்டேனுக்கு எழுதிருக்குன்னா இதே இடத்துல பாருங்களேன், CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. சோ இப்போ என்ன இதுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 4 கார்பனுக்கு பியூட், ஆனா டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இது பியூட் 2ஈன் ஆர் 2 பியூட்டின். ஓகேவா? இப்போ இதுல என்ன இருக்கு, 2 ஹைட்ரஜன் இல்ல, ஒரு ஹைட்ரஜன் தான் எழுதிருக்கேன். சார் இப்பதான் ஜங்ஷன்ல 2 ஹைட்ரஜன் எழுதுறீங்க CH2ன்னு, இப்ப ஏன் 1 எழுதுறீங்க அப்படின்னா, இங்க எவ்ரி கார்பன் ஹேஸ் அ டெட்ராவேலன்ட், ரைட்? கார்பனுக்கு எப்பயுமே எத்தனை பாண்ட் இருக்கும், 4 பாண்ட் இருக்கும். சோ இங்க ஒரு பாண்ட் இருக்கு இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஓகேவா? தென் இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் இருக்கும், அப்ப 2. தென் இந்த கார்பன் கூட 3rd கார்பன் கூட ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா 3. அகைன் இன்னொரு பாண்ட் இருந்தாதான் 4 வரும். ஓகேவா? சோ டபுள் பாண்ட் இருக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும், 2 ஹைட்ரஜன் வராது.
ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா, அதோ ஜங்ஷன்ல இருக்கிற கார்பனுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் கூட வராது. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நீங்க எழுதும் போது பாண்ட் எத்தனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கு ஹைட்ரஜனை காம்பன்சேட் பண்ணும்போது கார்பனுக்கு 4 பாண்ட் வரணும். எத்தனை பாண்ட் இருக்கோ ரிமைனிங் இருக்கிறத ஹைட்ரஜனா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அந்த மாதிரி எழுதுனா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. While the line junctions denoted carbon atoms bonded to appropriate number of hydrogen required to satisfy the valency of the carbon atom. Carbon atom உடைய வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எத்தனை பாண்ட் தேவையோ அத்தனை ஹைட்ரஜனை நான் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். கார்பனுடைய வேலன்சி என்னன்னா 4. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெட்ரா வேலன்சி. Some of the examples are represented as follows. So கீழே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 3-methyl octane can be represented. So இதுல இங்க இருந்து நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8. So 8 கார்பனுக்குள்ள ஆக்டேன். அதுல தேர்ட் கார்பன் இருக்குன்னா மெத்தில் இருக்கு, CH3. அதனால 3-methyl octane சொல்றாங்க. இப்போ செகண்ட் கார்பன்ல 4 5 6 7 எல்லாம் பாத்தீங்கன்னா CH2 யூனிட்ஸ் இருக்கு. ஆனா தேர்ட் கார்பன்ல ஏன் ஒரே ஒரு H இருக்கு? இங்க ஏன் 2 போடல? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்ல. பாருங்க, இந்த கார்பனுக்கு தேர்ட் கார்பனுக்கு செகண்ட் கார்பன் கூட ஒரு பாண்ட், ஃபோர்த் கார்பன் கூட ஒரு பாண்ட். தென் இந்த ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அது கூட ஒரு பாண்ட். கீழே இருக்கிற மெத்தில் கூட ஒரு பாண்ட், மெத்தில் இருக்கிற கார்பன் கூட ஒரு பாண்ட். அப்ப 4 பாண்ட் கரெக்டா இருக்கும். சோ இன் கேஸ் இங்க H2னு எழுதுனா அப்ப என்ன ஆயிடும்னா 5 பாண்ட் இருக்கிறதா ஆயிடும். சோ அப்படி எழுதக்கூடாது. அப்போ CH தான் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? கார்பனுக்கு 4 பாண்ட் வர்றதுக்கு எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். பாண்ட் இல்லாத இடத்துல நம்ம ஹைட்ரஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஹைட்ரஜனை போட்டு எத்தனை ஹைட்ரஜன் குறையுதோ அல்லது எத்தனை பாண்ட் குறையுதோ அத்தனை ஹைட்ரஜனை போட்டுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஃபைன். சோ பி ஸ்ட்ரக்சர் பாருங்க. CH3 CH2 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 CH3. சோ மேல என்ன ஏல பார்த்தோமோ ஆக்டேன், அதே தான் இங்கேயும் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 கார்பன் தான் ஆக்டேன். அதுல தேர்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. சோ இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? நம்ம CH2 CH3 ஸ்ட்ரெயிட்டாவும் எழுதலாம் அல்லது இந்த மாதிரியும் எழுதலாம். ஜிக்ஸாக்ல வெறும் டேஷ் போட்டு ஹைட்ரஜனையும் போடாம இந்த மாதிரி எழுதலாம். ஆப்ஷன் சி பாருங்களேன். அதாவது ஆப்ஷன்ல சி டேர்ம் எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. டெர்மினல்ஸ், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கிறதா அர்த்தம், இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கிறதா அர்த்தம், தென் இங்க ஒரு CH3 இருக்கிறதா அர்த்தம். அவ்வளவுதான். மீதி இடம்லாம் CH2 போடணும். இந்த இடத்துல 1 2 3 இல்லையா? 1 2 3 3 பாண்ட் இருக்கு. அப்ப இந்த கார்பன் கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இது தெரிஞ்சிச்சுன்னா இங்க இருக்கிறத இதை இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? டெர்மினல்ஸ் ஆர் ரெப்ரசென்டிங் மெத்தில் குரூப். ஓகே. So various way of representing 2-bromobutane. 2-bromobutane எப்படிலாம் எழுதலாம்ன்றதை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தது என்னன்னா 3-methyl octane, அதுதான் 3 ஆப்ஷன், அதாவது 3 விதமா எழுதிருந்தாங்க. இப்போ 2-bromobutane எழுதலாம். சோ ஏ பாருங்க, 1 2 3 4 4 கார்பன் தான் பியூட்டேன். அதுல செகண்ட் கார்பன்ல தான் புரோமின் இருக்கு. ஓகேவா? அதை இன்னும் தெளிவா எழுதணும்னா 1 2 3 4 ஜிக்ஸாக் மெத்தட்ல அதுல செகண்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு. ஆர் இந்த மாதிரி லைன்டு மெத்தட்லயே எழுதலாம் இல்லையா? இருக்கிறதுலே ரொம்ப கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இதுதான். 1 2 3 4 அதுல செகண்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்ல? இதே இடத்துல ஆல்கஹால் இருந்தா 2 பியூட்டனால். ஓகேவா? இது என்னது? 2 பியூட்டனால் ஆர் பியூட்டேன் 2 ஆல். ஓகே. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க வரையறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அடுத்தது இன் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் the bond line formulas may be given as follows. So பாருங்க, சைக்ளிக் அப்படின்னா க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ் 1 2 3 3 கார்பன் இருந்துச்சுன்னா, 2 கார்பன் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. CH3 பாண்ட் CH3 இருந்தாலும் சரி, அல்லது CH2 டபுள் பாண்ட் CH2 இருந்தாலும் சரி. இப்ப என்னால என்ன பண்ண முடியுதுன்னா ரிங்கை க்ளோஸ் பண்ண முடியாது. 3 கார்பன் இருந்தா தான், மினிமம் 3 கார்பன் இருந்தா தான் நம்மளால ரிங் என்ன பண்ண முடியும்? க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ 3 கார்பன் இருக்கிற இதை இப்படியும் எழுதிக்கலாம் வெறும் ஸ்ட்ரக்சரா. ஓகேவா? கார்பன் இந்த இடத்துலலாம் ஒரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப 2 பாண்ட் இருக்கா, மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். இங்க 2 பாண்ட் இருக்கு, அப்ப மீதி 2 ஹைட்ரஜன். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கார்பன் எங்க எந்த டெர்மினல்ஸ்ல எல்லாம் கார்பன் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது அதுல எத்தனை பாண்ட் இருக்கோ ரிமைனிங் இருக்கிறது ஹைட்ரஜன் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். சோ சைக்ளோப்ரோபேனுக்கு எழுதிருக்காங்க 1 2 3 4 5. அதை இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்றாங்க. சைக்ளோபென்டேன் எழுதிருக்காங்கல்ல, கரெக்ட். சரி, சைக்ளோஹெக்சேன். சோ குளோரோசைக்ளோஹெக்சேன் என்ன நடந்திருக்கு? ஜஸ்ட் இந்த இடத்துல CH2ன்னு எழுதியிருந்தா
சைக்ளோஹெக்சேன்னு சொல்லியிருக்கோம். பட் அதுல ஒரு ஹச் போயிட்டு அதுக்கு பதிலாக எது வந்திருக்குன்னா குளோரின் வந்திருக்கு. அதனால இது பேர் என்னது? குளோரோ சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்றாங்க. குளோரின் அட்டாச் ஆயிருக்கிற சைக்ளோஹெக்சேன், குளோரோ சைக்ளோஹெக்சேன். சார் ஒன் சொல்லணுமானா சொல்ல தேவையில்லை. இன்கேஸ் இந்த இடத்துலயும் ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1,2 டைக்ளோரோ சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் குளோரின் இருக்கக்கூடிய சைக்ளோஹெக்சேன். சார் ஏன் சார் இதை ஃபர்ஸ்ட் கார்பனா எடுக்கிறீங்க, இதை ஃபர்ஸ்ட் கார்பனா எடுக்க கூடாதுன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேவா? எதை வேணா ஃபர்ஸ்ட் கார்பனா எடுத்துக்கலாம், இன்னொன்னு செகண்ட் கார்பனா எடுத்து 1,2 டைக்ளோரோ சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் கார்பன்ல குளோரின் இருந்துச்சுன்னா சொல்றேன். பட் இங்க கொடுத்திருக்கிறது உங்களுக்கு புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க? ஜஸ்ட் குளோரோ சைக்ளோஹெக்சேன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ப்ராப்ளம் 8.4 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் மீன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ப்ராப்ளம் 8.4, 8.5, 8.6 இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 8. ஓகே தானே? ஜஸ்ட் ப்ராப்ளத்தை ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துட்டு இது கிடைக்கும். உங்ககிட்ட சிபிஎஸ்சி புக் இருக்கு, என்சிஆர்டி புக் இருக்குன்னா நீங்க அதிலேயே படிக்கலாம். அப்படி புக் இல்லாதவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இதை நோட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்க. அப்புறமா நீங்க ஆன்சரை மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? கரெக்டா இருக்கா, நம்ம இந்த மாதிரி தான் வரையறுமான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுலயும் சக்சஸ் 8.6க்கு மேல இருக்கிறது தான், அதையும் கூட நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பாருங்க 8.3.2 3-dimensional representation of organic compounds. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே என்னதுன்னா 2Dல ரெப்ரசென்ட் பண்ணும். இதோ இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே எதுல இருக்கு? பிளேன்ல தான் இருக்கு. அப்ப 2Dல ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ 3Dல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? The 3-dimensional structure of organic molecules can be represented on paper by using a certain conventions. ஒரு பேப்பர் அப்படின்றதே 2 டைமென்ஷன் தான். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டே தானே இருக்கும் ஒரு பேப்பர்ல. ஒரு பேப்பர்ல எப்படி 3Dயை வரைய முடியும் அப்படின்னா சில கன்வென்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதற்காக சில டேர்ம்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், பை யூசிங் எ சாலிட். இதோ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா வெட்ஜ். ஓகேவா? சோ அப்ப நம்ம இதை என்ன சொல்லணும்? சாலிட் வெட்ஜ்னு சொல்லணுமா? அதே மாதிரி டேஷ்டு வெட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. ஃபைன். இதை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். பாருங்க, டேஷ்டு வெட்ஜ் இதோ இருக்கு இல்லையா, இது டேஷ்டு வெட்ஜ். அப்ப சாலிட் வெட்ஜ்னு ஒண்ணு இருக்கு, டேஷ்டு வெட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றத நம்ம இதோ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பார்க்க போறோம். மீத்தேன் மாலிகுலுக்கு எழுதிருக்காங்க வெட்ஜ் அண்ட் டேஷ் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மீத்தேன். ஓகேவா? சரி. The 3D image of a molecule from a 2-dimensional picture can be perceived. Okay. In these formulas, the solid wedge is used to indicate a bond projecting out of the plane of paper. So அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் எந்த பிளேன்ல இருக்கோ அதுல இருந்து வெளியில வந்துச்சுன்னா அதுதான் சாலிட் வெட்ஜுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டுவர்ட்ஸ் த அப்சர்வர். நல்லா புரிஞ்சுக்கணும். பேப்பர்ல இருந்து, அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு எதிர்க்க ஒரு பேப்பரை வச்சிருக்கீங்கன்னா அந்த பேப்பர்ல இருந்து உங்களை நோக்கி உங்க கண்ணை குத்துற மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதுதான் அந்த சாலிட் வெட்ஜுக்கான ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்க. ஓகேவா? டுவர்ட்ஸ் த அப்சர்வர், அப்சர்வரை நோக்கி, பார்வையாளரை நோக்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The dashed wedge is used to depict the bond projecting out of the plane of the paper and away from the observer. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேப்பருக்கு அவுட்வேர்டா வருது, அவுட் ஆஃப் த பிளேன். அப்ப இதுவும் அவுட் ஆஃப் த பிளேன் தானே சார்? ஆமா, கண்டிப்பா. பேப்பருடைய பிளேன்ல இருந்து வெளியில நோக்கி வருது. இதுவும் பேப்பருடைய பிளேன்ல இருந்து வெளி நோக்கி தான் வருது. ஆனா எப்படி வருதுன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர். அதாவது பேப்பருக்குள்ளார ஓட்டு போட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி போறதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்சர்வர் கிட்ட இருந்து தூரக்க தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, சாலிட் வெட்ஜா இருந்துச்சுன்னா அப்சர்வருடைய கண்ணை நோக்கி வருது. ஓகேவா? அப்சர்வர் கிட்ட வருதுன்னு அர்த்தம். டேஷ்டு வெட்ஜா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்சர்வர் கிட்ட இருந்து தூரக்க தள்ளி போகுதுன்னு அர்த்தம். அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஓகேவா? Wedges are shown in such a way that the broad end of the wedge is towards the observer. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் தெளிவா பாக்குறதுக்கு broad end, அகலமா இருக்கு இல்லையா, அந்த எண்டு அப்சர்வர் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The bonds lying in plane of the paper are depicted by using a normal line. எதெல்லாம் அந்த பேப்பருடைய பிளேன்லயே இருக்கோ, பேப்பர் எப்படி இருக்கோ அதே பிளேன்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் லைன்ல, டேஷ்ல, பாண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. 3D representation of methane molecules on paper has been shown. So இங்க மீத்தேனுக்கு எழுதிருக்காங்க. ஒரு கார்பன் இருக்கு, அது கூட 1 2 3 4 4 ஹைட்ரஜன் இருக்கு. இதுல இந்த செகண்ட் ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இந்த கார்பன்.
இந்த மூணுமே எங்க இருக்கு அப்படின்னா ஒரே பிளேன்ல இருக்கு, அதாவது பேப்பர்லயே தான் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த ஹைட்ரஜன் பேப்பர்ல இல்ல, பேப்பர்ல இருந்து அவுட்வேர்டா இருக்கு. ஓகேவா? அவுட் ஆஃப் த பிளேன். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனும் தேர்ட் ஹைட்ரஜன் ஃபோர்த் ஹைட்ரஜன் அவுட் ஆஃப் த பிளேன். சோ இதுல தேர்ட் ஹைட்ரஜன் எங்க இருக்கு? டுவர்ட்ஸ் த அப்சர்வர், உங்களை நோக்கி வருது. ஓகேவா? இப்போ இந்த மொபைல்ல தான் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டம்ல தான் பாக்குறீங்க, சிஸ்டம்ல இருந்து ஏதோ ஒண்ணு வெளிநோக்கி உங்க நோக்கி வருதுன்னா அந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் வருதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மொபைலுக்கும் கீழே மொபைலுக்கு உள்ளார ஓட்ட போட்டுட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போனா அது ஃபோர்த் ஹைட்ரஜன். ஓகேவா? டேஷ்டு வெட்ஜ், இந்த மாதிரி டேஷ் டேஷா போட்டா டேஷ்டு வெட்ஜ் பாண்ட் அவே ஃப்ரம் த அப்சர்வர். அதனாலதான் ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட இருக்கும் போது நல்லா பெருசா இருக்கு, அப்புறம் போக 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 என்ன ஆகுது, சின்னதாகுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த வெஜ்ஜே எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கார்பன் போட்டு இப்படி போடல. ஓகேவா? இந்த மாதிரி போட்டிருந்தா என்ன அர்த்தம்? கார்பன் கிட்ட இருந்து ரொம்ப பெருசாயிட்டே வருதுன்னா நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க டேஷ்டு வெஜ்ஜ. என்ன சொல்லிருக்காங்க? கார்பன் கிட்ட பெருசா இருக்கு, போக 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 சின்னதாகுது. அப்ப இட் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த அப்சர்வர். அப்சர்வர் கிட்ட இருந்து ரொம்ப தூரக்க போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாலிட் வெட்ஜ் பாருங்களேன், கார்பன் கிட்ட சின்னதா இருக்கு, ஹைட்ரஜன் கிட்ட வரும்போது பெருசாகுது. அப்ப நம்ம கிட்ட வருது, அதனாலதான் அது பெருசா இருக்கு. ஓகேவா? சோ இந்த டயக்ராம எந்த பக்கம் போடுறோன்றது கூட ரொம்ப முக்கியம். வெட்ஜஸ் வச்சு நீங்க வரைவீங்களா? சாலிட் வெட்ஜ், இதோ இங்க இருக்கிறது பிளாக் கலர் சாலிட் வெட்ஜ், இங்க இருக்கிறது டேஷ்டு வெட்ஜ். இந்த சாலிட் வெட்ஜ டேஷ்டு வெட்ஜ தெளிவா வரைய தெரியணும். 3Dல வரைஞ்சிடுவீங்களா? ஓகே. ஸோ மாலிகுலர் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாலிகுலர் மாடல்ஸ் ஒரு ஜஸ்ட் தியரி தான். ஓகே. இந்த மாதிரி மோர் டு நோ, இந்த மாதிரி அடிஷ்னலா ஏதாவது கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே தானே? சரி, இப்போதைக்கு நான் இதை படிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு வேண்டுமானதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மாலிகுலர் மாடல்ஸ் ஆர் பிசிக்கல் டிவைசஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் ஏ பெட்டர் விசுவலைசேஷன். ஸோ மாலிகுலர் மாடல்ஸ்ல எக்ஸாம்பிள் ஸ்டிக் அண்ட் பால் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? சில சில யூடியூப்ல நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அது கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சொல்லிட்டு அது கூட சில இன்னொரு குச்சி மாதிரி இருக்கக்கூடிய சில கலர்ஸ் வேரியபிள் கலர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை இது கூட கனெக்ட் பண்ணி ஒரு மாலிகுல் எப்படி இருக்குன்றது 3Dல காமிப்பாங்க. அதுதான் மாலிகுலர் மாடல்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். தீஸ் ஆர் மேடப் ஆஃப் வுட். ஸோ ஒன்று வுட்ல மேடப் ஆகிருக்கலாம், பிளாஸ்டிக்ல மேடப் ஆஃப் ஆகலாம், மெட்டல்ஸ்ல ஆர் கமர்ஷியலி அவைலபிள். இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். பட் அமேசான்ல இதுங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்டா இருக்கும், ஒரு 3000 4000க்கு மேல இருக்கும். ஃபைன். மினிமமாவே காமன்லி 3 டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாடல்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஒன்னு ஃப்ரேம் ஒர்க் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க் மாடல். இன்னொன்னு பால் அண்ட் ஸ்டிக் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. தென் தேர்ட் ஒன் என்ன, ஸ்பேஸ் ஃபில்லிங் மாடல். இந்த ஸ்பேஸ் ஃபில்லிங் மாடல் தான் மேக்னெட்டிக் டைப்ல இருக்கும், ஹெமிஸ்பியர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அதை இன்னொன்னு கூட ஒட்டி கேப்பே இல்லாம நம்மளால பார்க்க முடியும். பால் ஸ்டிக் மாடல்னு நான் இப்ப முன்னாடி உங்ககிட்ட யூடியூப்ல நீங்க சில வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். பால்ஸ் இருக்கும், அந்த பால்ஸ்ல சில இடங்கள்ல ஓட்டிங் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பால்ல அதிகபட்சம் 4 ஓட்டை இருக்கும் கார்பன் ஆட்டமா இருந்துச்சுன்னா. அப்ப அதுல 4 பாண்டுக்கு பதிலா 4 குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களே பிளாஸ்டிக்ல. அதை சொருவிட்டு அது கூட இன்னொரு ஆட்டம் என்ன கார்பன் கூட பாண்டை ஃபார்ம் பண்ண போதோ அதை எழுதும். எக்ஸாம்பிள் இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கார்பன் ஆட்டம். அதுல ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஷேப் இல்லையா? சரி, இது இந்த இந்த மூணும் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா கீழே இதுக்கும் பின்னாடி ஒண்ணு இருக்கும், அது உங்க கண்ணுக்கு தெரியாது, இந்த இடத்துல இருக்கணும் அது. சரியா? ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியாது. ஃபைன். இந்த மூணுத்துலயும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டிக்க உள்ளார சொருகிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணனா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், அதுல ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்கும், அதுல நான் இந்த இடத்துல சொல்லிடுவேன். இது கார்பன் ஆட்டம், இது என்ன கலர்ல இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை ரெட் கலர்ல வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் என்ன பண்ணணும், வேற ஒரு கலர்ல வரையணும். ஓகேவா? சரி, எல்லோ கலர்ல வரையணும். அப்ப எல்லோ இஸ் ஹைட்ரஜன், ரெட் இஸ் கார்பன். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், மாலிகுல்ஸ் 3Dல பார்த்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சார் நீங்களும் 3Dல காமிங்கன்னு சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய இதுக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஓகே, மேபி இன் த ஃபியூச்சர் வி டு ஷோன் இன் 3D. ஓகேவா? கண்டிப்பா பார்க்கலாம். ஃபைன். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மாடல் ஒன்லி த பாண்ட்ஸ் கனெக்டிங் த ஆட்டம்ஸ் ஆஃப் எ மாலிகுல் அண்ட் நாட் த ஆட்டம்ஸ் தெம்செல்ஸ் ஆர் ஷோன். ஆட்டம்ஸே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஜஸ்ட் பாண்டுங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு ஒரு இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கும் வுட்லயே, அது கூட இன்னொன்னு கனெக்டா இருக்கும், இன்னொன்னு கனெக்டா இருக்கும். அது என்ன ஆட்டம்ன்றதுலாம் எக்ஸாக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
Fine. This model emphasizes the pattern of the bonds of a molecule while ignoring the size of the atom. Atom உடைய size சிலது பெருசா இருக்கும், சிலது சின்னதா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இது எதுவும் ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணாது. இந்த ஃப்ரேம் ஒர்க் மாடலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைக்ளோ ஹெக்ஸேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம். எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய காய்கள் எடுத்துக்கிட்டு சுண்டக்கான்னு சொல்லுவாங்களே, அது பேரு மற்ற ஊர்கள்ல வேற எதனா சொல்லலாம். சுண்டக்காய் மாதிரி ஏதாவது ஒரு காய் எடுத்துட்டு அதுல தொடப்பங்குச்சை வச்சுக்கணும், இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் தான் ஃப்ரேம் ஒர்க் மாடல். அதுல ஒரு ஆட்டம் பெருசா இருக்கும், ஒரு ஆட்டம் சின்னதா இருக்கும், அதெல்லாம் இதுல நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபைன். So in the ball and stick model பொறுத்த வரைக்கும் என்னன்னா, both the atoms and the bonds are shown. Balls represents atoms and the stick denotes the bond. So இதுல பாத்தீங்கன்னா பால் இருக்கிற எல்லாமே ஆட்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்டிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பேஸ் ஃபில்லிங் மாடலும் அதுக்கு தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் இதுல இருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போறது இல்ல, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க் மாடல் எப்படி இருக்குன்னா வெறும் குச்சி குச்சா இருக்கு, தெரியுதா? எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கும். ஜஸ்ட் இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, அது கூட 4 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பால் அண்ட் ஸ்டிக் மாடல்ல பாருங்க, இங்க ஒரு பெரிய பால் இருக்கு, அது கார்பன் ஆட்டம். இங்க இருக்கிற சின்ன ஆட்டம்லாம் என்னது, ஹைட்ரஜன் ஆட்டம். நடுவுல இருக்கக்கூடிய இந்த கோடுலாம் என்னதுன்னா ஸ்டிக் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்டிக் எல்லாமே, இந்த 2 பாலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டிக் எல்லாமே பாண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பால் அண்ட் ஸ்டிக் மாடல்ல. ஸ்பேஸ் ஃபில்லிங் மெட்டீரியல்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும், மேக்னெட்டிக் நேச்சர்ல ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே யூடியூப்ல நீங்க மாடல்ஸ், மாலிகுலர் மாடல்ஸ்னு போட்டீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ் வரும், அனிமேஷனா கூட வரும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பட் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்க போறதுல we can skip it. ஃபைன். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 8.4 கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வகைப்படுத்துறாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. So the existing large number of organic compounds and their ever increasing numbers. ஏன் எவர் இன்க்ரீசிங்னு சொல்றாங்க, ஏன்னா இன்னமும் நம்மளால எவ்வளவு காம்பவுண்ட்ஸ் வேணா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட இன்னொரு ஏதாவது ஒன்றுத்து கூட ரியாக்ட் பண்ண வச்சு மறுபடியும் வேற ஒரு மாலிகுல், மறுபடியும் வேற ஒரு மாலிகுல் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? Fine. So it is ever increasing. ஓகேவா? Has made it necessary to classify them on the basis of that structure. அப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு அதை கிளாசிஃபை பண்ணது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. Organic compounds are broadly classified as follows. So classification பத்தி நீங்க ஏற்கனவே ஈவன் பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, பீரியாடிக் டேபிளே நம்ம எதுக்கு தான் எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணதுக்காக தான் இல்லையா, குரூப் வைஸா எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்றோம். அது எந்த மாதிரியான ஃபேமிலியில எந்த மாதிரியான குரூப்ல இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அதனுடைய கேரக்டர்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதுக்காக தான். ஃபைன். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏ சைக்ளிக். ஏ சைக்ளிக்னா அர்த்தம் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அர்த்தம். க்ளோஸ்டு இல்லாம ஓப்பனா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஏ சைக்ளிக் காம்பவுண்ட் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்னு சொல்றாங்க. இன்னொன்னு சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிங் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பென்சின் ரிங்னு சொல்லுவோம்ல, இப்போ இதுவே ஒரு ரிங் தானே. ஃபைன். இதுக்குள்ளார நான் ரிங் போட்டோம்னா அது பென்சின் ஆயிடும். பட் இதுவே ஒரு க்ளோஸ்டு சைக்கிள், அதை நம்ம ரிங் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் a minute. ஓகே, தென் இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணனா 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு அலிசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏலிசைக்ளிக் படிக்காதீங்க, அலிசைக்ளிக். ஃபைன். அலிசைக்ளிக்னா அர்த்தம்னா அரோமேட்டிக்கா இல்லாதது எல்லாமே அலிசைக்ளிக். அரோமேட்டிக்கா இருக்கிறது என்ன அப்படின்றத நீங்க ஹக்கிள்ஸ் ரூல்ல படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஹக்கிள்ஸ் ரூல் மட்டும் இல்ல, அது இல்லாம இன்னும் ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். பிளேனார் அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போதைக்கு அலிசைக்ளிக்னு ஒன்று பிரிக்கிறாங்க, அரோமேட்டிக்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அலிசைக்ளிக்னா என்னன்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், பென்சின் வச்சு வரக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இல்லாம வேற எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ அலிசைக்ளிக் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹோமோசைக்ளிக், இன்னொன்னு ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸுமே கார்பன் ஆட்டம்ஸா இருக்கும். அதாவது சைக்ளிக்ல இருக்கிற எல்லாமே, எக்ஸாம்பிள் இதுல 3மே கார்பன் ஆட்டம் இல்லையா, இந்த இடத்துல 6மே என்னவா இருக்கும், கார்பன் ஆட்டமா இருக்கும். சார் அதுல ஹைட்ரஜன் இருக்குமேன்னு கேட்கக்கூடாது, கார்பனால ரிங் ஃபார்ம் ஆயிருக்கணும். கார்பனால ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஒரே மாதிரியான ஆட்டமால ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு ரிங் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட். டிஃபரெண்ட் ஆட்டம் அந்த சைக்கிள் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் கீழே பாருங்க,
டெட்ராஹைட்ரோ ஃபியூரான் THF கொடுத்திருக்காங்க. டெட்ராஹைட்ரோ ஃபியூரான். பிரிடின், பிப்ரிடின், இந்த மாதிரி எந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பிரோல் எடுத்துக்கோங்களேன். இது ஃபியூரான் இல்லையா, ஹைட்ரோஃபியூரான். இன்கேஸ் இது என்னது, பிரோல். ஓகே, இதே இடத்துல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஃபியூரான். அந்த ஃபியூரான்ல தான் டபுள் பாண்டை ரிடக்ஷன் பண்ணி 4 ஹைட்ரஜன் சேர்த்து ரேனனிக்கல் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ரெடியூசிங் காம்பவுண்ட் போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, THF டெட்ரா ஹைட்ரோஃபியூரானா மாத்திருக்காங்க. ஸோ ஃபியூரான் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தானே, இந்த மாதிரி இருக்கும். இது ஃபியூரான். ஓகே, இதை ரிடக்ஷன் பண்ணி டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் எழுதுறாங்க. ஸோ இப்போ இந்த சைக்ளிக்ஸ்ல இங்க நைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருக்கு. ஈவன் இந்த இடத்துல சல்ஃபர் இருந்துச்சுன்னா தயோஃபின் அப்படின்னு சொல்லுவோம். சல்ஃபர் இருந்துச்சுன்னா தயோஃபின். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு சைக்ளிக்ல டிஃபரெண்ட் ஆட்டம் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஹெட்டிரோசைக்ளிக்னு சொல்லணும். ஓகேவா. சாரி, அலிஃபேட்டிக்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஆட்டம்ஸ் கார்பன் மட்டுமே இருந்துச்சுன்னா ஹோமோசைக்ளிக், டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ரோசைக்ளிக். ஓகேவா, ஃபைன். அதே ஹெட்ரோசைக்ளிக் நான் அரோமேட்டிக், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். அதாவது பென்சீனை வச்சு வரக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். பென்சின் இல்லாமலும் சில அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பென்சின் இல்லாமலும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அரோமேட்டிக் ஸ்டேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இது நான் சொல்றேன். ஓகேவா, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸா இருக்கும், அதே சமயம் வேற ஒரு டிஃபரெண்ட் ஆட்டமும் இருக்கும். அதனால ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஃபைன். ஸோ ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. These compounds are also called as aliphatic. அப்போ acyclic compound open chain compound நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், aliphatic compounds னு சொல்லிக்கலாம். And consists of straight or branched chain compounds. அப்ப இது straight compounds ஆவும் இருக்கலாம், அதுல branches இருக்கலாம். ஓகேவா. So ethane, then isobutane, அதாவது 1 2 3 மூணு கார்பன் தான் ப்ரோபேன். அதுல செகண்ட் கார்பன் என்ன இருக்கு, மெத்தில் இருக்கு. 2 மெத்தில் ப்ரோபேன், 2 மெத்தில் ப்ரோபேன். அதுதான் காமன் நேம்ல என்ன இருக்காங்க, ஐசோபியூட்டேன் இருக்காங்க. செகண்ட் பீட்டா கார்பன்ல செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐசோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மெத்தில் இந்த டேர்ம் இந்த இதோ இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் செயின் இல்லாம அடிஷனலா ஒரு மெத்தில் இருந்தா நம்ம அதை ஐசோன்னு சொல்லுவோம். 2 மெத்தில் இருந்தா நியோ. பட் ஜென்ரலா பசங்களுக்கு ஈஸியா எதை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா, ஒரு கார்பன் கூட 2 மெத்தில் இருந்தா ஐசோ சொல்லணும், 3 மெத்தில் இருந்தா நியோ சொல்லணும்ன்றதை ஈஸியா ஞாபகம் வச்சுப்பான். ஓகேவா, ஃபைன். எல்லா இடத்துலயும் அந்த நியோன்ற ரூலோ ஐசோன்ற ரூலோ சில நேரத்துல ஒபே ஆகாது. 2 மெத்தில் 3 மெத்தில்னு படிச்சீங்கன்னா, அதனால நீங்க இந்த மாதிரி படிக்கிறதா நல்லது. பீட்டா கார்பன் ஆர் செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐசோ சொல்லணும். பிரான்ச்ல பேரண்ட் செயின்ல இல்ல. சார் இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்பன்ல 3 மெத்தில் இருக்கு, இதான நியோன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது பேரண்ட் செயினை தவிர செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, சப்ஸ்டிடியூட்டா இருந்துச்சுன்னா, ஓகேவா, பிரான்ச்சா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஐசோ சொல்லணும். இதே கார்பன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம நியோ சொல்லணும்னு சொல்றாங்க. NEO, நியோ சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். இது நார்மல் கிளேசஸ்ல பார்த்துருக்கோம். அசிட்டால்டிகேட் CH3 C டபுள் பாண்ட் O H CHOன்னு சொல்லுவோம் இல்லையா. காமனா நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம், CH3 CHO அப்படின்னு எழுதுவோம். அதை இங்க ஸ்ட்ரக்சரலா எழுதிருக்காங்க, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட்லாம் மென்ஷன் பண்ணி. அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் CH3 COOH. ஸோ இது எல்லாமே என்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்ப இது எல்லாமே ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே தானே, ஃபைன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட். அப்படி இல்லைன்னா நம்ம இது என்னன்னு சொல்லிக்கலாம், ரிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல அலிசைக்ளிக் அப்புறம் இன்னொரு காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. சரி, அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பாருங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் கார்பன் ஆட்டம் ஜாயின்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ரிங். ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கும், அதுவும் எப்படி இருக்கும், ரிங்ல இருக்கும், ஜாயிண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுலதான் ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு இங்க அதை கொடுத்துருக்காங்க. சைக்ளோப்ரோபேன், சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஹெக்சேன் இல்லையா. இங்க பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி எழுதிருக்காங்களா, இது பிரிண்டிங் மிஸ்டேக். இங்க ஹெக்சேன் வரணும், இதுதான் ஹெக்சீன். தெரியுதா உங்களுக்கு. NCERT CBSE அப்படிலாம் இல்ல, இதுல வேணா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், நம்ம தான் பார்த்து படிக்கணும். இங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, அப்ப இது சைக்ளோஹெக்சேன். இங்க சைக்ளோஹெக்சேன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப இது சைக்ளோஹெக்சீன் சொல்லணும். ஓகேவா, ஃபைன். So sometimes atoms other than carbon are also present in the ring. Tetrahydrofuran அதுக்கான எக்ஸாம்பிள் இப்பதான் நம்ம அதை பார்த்தோம். Fine. These exhibit some of the properties similar to those of the aliphatic compounds. அப்ப aliphatic compounds ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுக்கு நம்ம இதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? Aromatic compounds are special type of compounds. You will learn about these compounds in detail in unit 9. அடுத்த சாப்டர்லயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை பத்தி இன்னும் தெளிவா பாப்பீங்கன்னு சொல்றாங்க. சோ ஹைட்ரோகார்பன் இருக்கு, அதுல பென்சீன் வரும். அப்போ உங்களுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அந்த ரூல் என்ன எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? These include benzene and other related ring compounds. So benzenoids. பென்சீனை பத்தியும் பென்சீன் மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், டொலின், நாப்தலின், இந்த மாதிரி ஆந்த்ரஜின், இந்த மாதிரி பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். Like alicyclic compounds, aromatic compounds may also have heteroatom. Aromatic compounds என்ன இருக்கலாம், heteroatom இருக்கலாம். அதுதான் நம்ம அப்ப pyridine எக்ஸாம்பிளா சொல்லணும் இல்ல. Fine. So atoms in the ring, such compounds are called heterocyclic aromatic compounds. Some of the examples of various types of aromatic compounds are benzenoid aromatic compounds. இது பென்சீன், பென்சீன்ல ஒரு NH2 இருக்கு. அப்போ இது பென்சீன் இல்ல, பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். C6H6 இருந்துச்சுன்னா பென்சீன் இல்லையா? இதுல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு தான் இந்த NH2 குரூப் வந்து சேர்ந்திருக்கும். சோ அப்போ இங்க என்ன இருக்குன்னா C6H5 இருக்கு. C6H5NH2 அமினோ பென்சீன் சொல்லலாம், ஆர் ஃபினைல். இந்த C6H5க்கு பேர் என்னது? ஃபினைல். வேற ஒரு இடத்துல நான் கேள்வி கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? C6H5 ஃபினைல். ஓகே. சோ அப்ப ஃபினைல் அமீன் அப்படின்னு சொல்லணும். NH2 உடைய நேம் என்னதுன்னா அமீன். அப்ப ஃபினைல் அமீன் அப்படின்னு சொன்னாலும் அமினோ பென்சீன், இந்த சப்ஸ்டிடியூட்டோட நேம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ரெண்டாவது என்ன சொல்லணும், பேரண்ட் நேம் சொல்லணும். அதனால அமினோ பென்சீன். ஃபினைல் அமீன் சொன்னாலும் அமினோ பென்சீன் சொன்னாலும் அனிலின் அப்படின்றது காமன் நேம், எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? தென் நாப்தலின் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பென்சீன் ஒன்னா இருந்துச்சுன்னா இது நாப்தலின். இங்க மொத்தம் 5 பை பாண்ட் இருக்கும், ஆர் 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல, இதெல்லாம் ரூல் இருக்கு. எத்தனை ரிங் இருக்கும், அதுல எத்தனை பை பாண்ட் ஆர் பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதெல்லாம் ரூல் இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த லெசன்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் லெசன்ல. ஃபைன். நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரோபோன் கொடுத்துருக்காங்க. பாருங்க மொத்தம் 7 கார்பன், 1 2 3 4 5 6 7. 6 இருந்தா அது பென்சின் சொன்னோம். 7 கார்பன் இருக்கு, அதுலயும் 7 ஒரு கார்பன்ல என்ன இருக்கு, டபுள் பாண்ட் ஓ, கீட்டோன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ரோபோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது ஒரு நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட். இது அரோமேட்டிக் தான், அதே சமயம் இது பென்சின் வச்சு வரல இல்லையா. 6 கார்பன் வச்சாதான் பென்சின், 7 கார்பன் இருக்கு, அதனால இதை நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. பட் இட் இஸ் an aromatic compounds. ஓகேவா? ஹெட்டிரோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஃபைன். ஸோ ஐ திங்க் ரொம்ப நேரம் கிளாஸ் பார்த்துட்டே இருக்கும்னு தோணுது. யூ ஆர் கெட்டிங் போர், ரைட்? சப்ஜெக்டை கத்துக்கும் போது ஆர்வம் இருந்துச்சுன்னா, when you love the subject you will never get a bore. ஃபைன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேவா? நான் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.